சில ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிருபன்னு சொல்லிட்டு சத்தியத்தை விட்டுடுறான், ஒழுங்க விட்டுடுறான். எப்படியும் வாழலாம், நல்ல பாவத்தெல்லாம் செய்ய, சும்மா பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, சும்மா சினிமா பாட்டெல்லாம் பாடு, சும்மா ஆடு, ரொம்ப ஃப்ரீயாயிரு, ஒன்றையும் ஜபம்லாம் நீ பண்ணாத, இயேசு ஏற்கனவே எல்லாத்தையும் செய்துட்டார்னு சொல்லி தப்பாக உபதேசிக்கிற மக்களை நாம் பார்க்குறோம். 2 திருமணம் பாட்டுக்கு பண்ணிக்கலாம். ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு ஒய்ஃபை கட்டினா அவன் அதை விட பிசாசாக இருப்பான். அதனால் பழைய பிசாசாவது பரவாயில்ல, புது பிசாசு இது பயங்கர பிசாசாக இருக்கும். அது புரிய மாட்டேங்குது. உன்னுடைய வாழ்க்கையில் கவனமாயிரு, இல்லாட்டா வாழ்க்கை பாழாக போயிடும். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஆண்டவரே சத்தியம் இருக்கணும், அந்த சத்தியத்தை கை கொள்ளுகிற உம்முடைய உதவியும் எனக்கு தேவை. 2 கைகளும் உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை விட்டுடுறான், செழிப்பையும் கிருபையையும் அதை மாத்திரம் பேசி வாழ்க்கையில் உள்ளான ஜீவியத்தில் மாற்றம் இல்லை. சரி, இயேசு தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருன்னு நீ சொல்றியே, உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆயிட்டியா? இல்லையே, உன் வாழ்க்கையில் நீ பாவத்துக்குள்ளே விடுதலை ஆகலையே. இயேசு செய்து முடிச்சிட்டாருன்னு சொல்கிற, உன் வாழ்க்கையில் அது நடக்கலையே. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அதுதான் இயேசு தம்முடைய கிருபை அதுக்கு தான் கொடுப்பார். ஒன்னால் அதை செய்ய முடியாது. நீ எவ்வளவு தீர்மானம் எடுத்துப்பார், அதை உடைச்சி போட்டுருவான். காரணம், உன் பலத்தில் அது இருக்கிறார்.